கனத்த இதயத்துடன் 35 மணி நேரமாக வீட்டில் கலங்கி நீலாங்கரை வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டார் விஜய். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தாவிகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அன்றைய தினமே சென்னை நீலாங்கரை வீட்டிற்குள் புகுந்த விஜய் அதன் பின்னர் தற்போது முதல் முறையாக தனது வீட்டில் இருந்து காரில் புறப்பட்டு சென்றார். அவர் எங்கு சென்றார் என சஸ்பென்ஸாக இருந்த நிலையில் தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் உள்ளார். கடந்த சனிக்கிழமை கரூரில் இருந்து அவசரமாக சென்னை வந்த விஜய் இரவு சரியாக 11 மணிக்கு நீலாங்கரை வீட்டிற்குள் சென்றார். அவரது வீட்டிற்குள் கூடுதல் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் நேற்று முழுக்க வெளியே வரவில்லை. அவரை கைது செய்ய கோரி பெரியார் அமைப்புகள் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் அவர் வெளியே வரவில்லை. தனது வீட்டில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையை தொடர்ந்தே விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மக்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அளிப்பதாகவும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்குவதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் நேற்று அவரது வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். அப்போதும் அவர் வெளியே வரவில்லை. இந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து விஜய் காரில் புறப்பட்டு ECR வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் எங்கு செல்கிறார் என்கின்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு அவர் புறப்பட்டு செல்லலாம் என்று தெரியவந்தது. மேலும் கரூர் செல்ல தாவேக சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதால் அவர் அங்கு செல்ல வாய்ப்பு இல்லை என சொல்லப்படுகிறது. எனவே அவர் பட்டினப்பாக்கத்தில் அவருக்கு சொந்தமான இன்னொரு வீட்டிற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்பட்டது. விஜயுடன் Y பிரிவு போலீசார் இன்னொரு வாகனத்தில் சென்றனர். விமான நிலையம் செல்லும் சாலையில் அவரது கார் செல்லாமல் திருவான்மியூர் சாலையில் அவருடைய கார் பயணித்ததால் அவர் கரூர் செல்லவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து அடையாரை தாண்டி அவருடைய கார் சென்று கொண்டிருந்த நிலையில் அவர் எங்கே செல்கிறார் என தெரியாமல் இருந்தது. இந்த நிலையில் யோகித்தது போலவே அவர் பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்றார். அங்கு அவர் 15வது மாடியில் இருக்கும் வீட்டிற்கு சென்றார். அவர் சென்றதுமே அவரது வீட்டிற்கு 3 போலீசார் சென்றனர். அவர் இன்று யாரையாவது சந்தித்து ஆலோசனை நடத்துகிறாரா என்று கேள்வி எழுந்தது. ஆனால் இன்று யாரையும் அவர் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கவில்லை என்றும் விஜய் தரப்பு கூறுகிறது. மேலும் அவர் மாலையே நீலாங்கரை வீடு திரும்புவார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தாவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு தடை கோரி கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்று மாலை 4:30 மணிக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்கப்பட்டது. ஆனால் அந்த மனு மீது நேற்று விசாரணை நடத்தப்படவில்லை. இதனிடையே பிரச்சாரத்தின் போது உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என தாவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.